அதிமுகவில் வேட்பாளர் பட்டியலை தயார் செய்யும் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றி கட்சியாக இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்ல. அதற்கு ஏற்றால் போல்தான் தற்போது வேட்பாளர் பட்டியலை தயார் செய்யக்கூடிய வேளையிலே மிக மும்முரமாக தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. இன்னொரு புறத்திலே கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்கலாம், அதாவது பாஜக 75 தொகுதிகள் வரைக்கும் கேட்பதாக கூட செய்திகள் என்பது வெளியாகி, ஆனால் பாஜகவிற்கு 65 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கி தருவதற்கு நமது எடப்பாடி பழனிசாமி முன் வந்திருக்கிறாராம். மொத்தம் 234 தொகுதிகளில் 134 தொகுதிகளில் அதிமுக மட்டும் போட்டியிட்டு விட்டு மற்ற இருக்கக்கூடிய 100 தொகுதிகளில் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு, அதாவது தேமுதிக, பாமக, அதே போல நமது பாஜக போன்ற கட்சிகளுக்கு ஒதுக்கி கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்திருப்பதாக கூட செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்குமே வேட்பாளர் பட்டியலை, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் விருப்பமனு என்பது அதிமுகவின் சார்பாக தற்சமயம் விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த விநியோகம் என்பது நாளுக்கு நாள் விருப்பமனு என்பது அதிகரித்துக் கொண்டே, வாங்கக்கூடிய நபர்கள் அதிகரிப்பு என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்டமாக, அதாவது ஒரு 75 வேட்பாளர்களை, புதுமுகங்களை களம் இறக்கலாம் என தற்சமயம் முடிவு செய்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதுவும் 75 வேட்பாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு யார் யார் விசுவாசமாக இருக்கிறார்களோ, யார் யார் எடப்பாடிக்கும் அதிமுக தலைமைக்கும் விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்புகளை 75 தொகுதிகளை கொடுத்துவிட்டு மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் மற்ற நபர்களை, அதாவது இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகளை பிரித்து வழங்குவதற்குரிய வேலைப்பாடுகளில் எடப்பாடி பழனிசாமி மிக தீவிரமாக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன் 75 வேட்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையிலே களம் இறக்க வேண்டும் அப்படின்னா, ஒருவேளை தொங்கு சட்டசபை உருவானால் எம்எல்ஏக்கள் விலை போய்விடக் கூடாது. எம்எல்ஏக்களிடம் பணத்தாசையை காட்டி எந்த ஒரு கட்சியும் விலைக்கு வாங்கிவிடக் கூடாது. அதன் காரணமாகத்தான் 75 வேட்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையிலே அதிமுக தலைமைக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு மட்டும் வாய்ப்புகளை கொடுப்பதற்குரிய வேலைப்பாடுகளை ஆரம்பித்திருக்கிறார். இது ஒருபுறம் இருந்தாலுமே கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை என்பது பாமக, தேமுதிகவுடன் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வாக்கிலே கடலூர் மாநாட்டிலே தேமுதிகவுடைய பொதுச்செயலர் பிரேமலதா அவர்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கிறோம் என அறிவிப்புகளை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கூட ஒருபுறம் வெளியாகி கொண்டுதான் இருந்தது. பாமகவை பொறுத்த வரைக்கும் அன்புமணியா அல்லது ராமதாசா பிரச்சனையிலே ராமதாசிடம் பேச்சுவார்த்தை என்பது பேசி முடிக்கப்பட்டு விட்டதா. அவர்கள் இருவரும் ஒன்று சேர்வார்களா இல்லையா என பார்த்துவிட்டு அந்த கூட்டணியும் இறுதி செய்யக்கூடிய வேளையிலே அதிமுக இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலிலே 75 வேட்பாளர்களை தனிப்பட்ட முறையிலே களம் இறக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதுலயுமே 100 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி கொடுத்து விட்டு மற்ற இருக்கக்கூடிய 134 தொகுதிகளில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் போட்டி போடுவதற்கு இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது அதிமுகவின் சார்பாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.